வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, அருட்தந்தை அவர்கள் அருளிய மகா மந்திரத்தினுடைய பயன்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நேற்று அலையியக்க தத்துவம் வரைக்கும் பார்த்திருந்தோம். இந்த அலையியக்க தத்துவம் எவ்வாறு நடைபெறுகின்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க காட்சி தான் நாம் பார்க்கணும். சரிங்களா? அப்ப எந்த ஒரு அலையாக இருந்தாலும் அந்த அலைக்கு 5 தன்மைகள் இருப்பதை நாம பார்த்தோம். ஒன்று, சென்று மோதுவது, பிரதிபலிப்பது, சிதறுவது, ஊடுருவுவது. 5வது, இரண்டிற்கு இடையே ஊடாடி கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றோம். இப்போ நாம் ஒரு மனிதரை பார்த்து ஒரு எண்ணத்தையோ ஒரு சொல்லையோ பிரயோகிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்ப அந்த வாழ்த்து அலை, வாழ்க வளமுடன், இங்க 2 நபர் இருக்கிறாங்க. இந்த 2 நபர்களுக்கு இடையே அந்த வாழ்த்து அலைய நம்ம அனுப்புறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இங்கிருந்து சென்று அங்கே மோதுகிறது. அப்புறம் அவர்கள் மேல மோதி பிரதிபலிக்கிறது. இன்னும் பிரதிபலித்தது எல்லா பக்கமும் சிதறுகிறது. அவர்களுக்கு உள்ளாக ஊடுருவி செல்கிறது. 2 பேருக்கு இடையேயும் ஊடாடி கொண்டே இருக்கிறது. இதுதான் அலையியக்க தத்துவம். அப்ப நீங்கள் யாரை நினைந்து இந்த வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையை சொன்னாலும், அவர் இந்த உலகத்திலே அல்லது இந்த பிரபஞ்சத்திலே அவர் எங்க இருந்தாலும் இந்த வாழ்த்து அலையானது, நீங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு வார்த்தையால தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த வார்த்தைக்கு மூலகமாக இருக்கக்கூடிய எண்ணம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த எண்ணமே ஒரு அலைதான். மனமே ஒரு ஜீவகாந்த அலைதான். அப்ப மனதுல நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த 5 தன்மைகளும் உண்டு. அந்த மனதினுடைய எண்ணத்திலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் வாயின் மூலமாக வாழ்த்தாக வரும்போதும் அதற்கும் அந்த தன்மைகள் உண்டு. சரிங்களா? நான் நேற்று ஒரு நுட்பத்தை சொன்னேன். நம்ம உடல் பல கோடி அணுக்களால் ஆனது, பல்லாயிரம் கோடி உயிர் துகள்களால் ஆனது. உடல் முழுக்க ஜீவகாந்தம் திணிவு பெற்று இருக்கிறது. அப்ப நாம ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த வாழ்த்து அலை முதலிலே நம்முடைய உடலிலே இருக்கிற பல்லாயிரம் கோடி செல்களிலும் பதிந்து, முதலில் நாம் வளமாக வாழ்வதற்கான சக்தியை நமக்கு கொடுக்கும். இதுதான் வாழ்த்தினுடைய முதல் பலன். சரிதானுங்களா? 2வது, நாம் யாரை பார்த்து வாழ்த்துகிறோமோ அவர்களுடைய உடலிலே சென்று மோதி சிதறி பிரதிபலித்து அவர்கள் உடலுக்குள்ளாக ஊடுருவி சென்று, நல்லா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோ, அவங்க உடம்புக்குள்ள ஊடுருவி சென்று அவர்களுடைய உடல் செல்களிலே, உயிர் துகள்களிலே, ஜீவகாந்தத்திலே, சரிங்களா, அதற்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இந்த வாழ்த்திற்கு உண்டு. சரிங்களா? அதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்றப்போ சொல்லுவாங்க என்னன்னு, இந்த மாதிரி இனிப்பு சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒரு பையனை கூட்டிட்டு போனாங்க. 4 முறை கூட்டிட்டு போய் அவர் இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்லிட்டாரு. 5வது முறை போறப்ப இன்னைக்கு நீ இனிப்பு சாப்பிடாதப்பான்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. இது ஏன் சாமி 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஒன்றை கடைபிடிச்சிட்டு சொன்னேன்னா அவன் அதை அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே அந்த தவறை செய்துட்டு சொன்னேன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப அவர் ஒன்றை கடைபிடித்து கொண்டு இனிமேல் நீ இனிப்பு சாப்பிடாதப்பா அப்படின்னு என்ன சொல்றாரு, அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை அந்த பையனுடைய காதுக்குள்ளே சென்று மூளையிலே சென்று பதிந்து அவனுடைய கருமையத்திலே போய் இருப்பாக பதிந்து விடுகிறது. இதுதான் அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தி. பேச்சுக்கலையில ரொம்ப மிக முக்கியமான நுட்பத்துல ஒரு நுட்பம் பாருங்க. பேச்சு என்பது சாதாரண விஷயம் அல்ல. பேச்சு வாழ்த்து எல்லாம் சமமான விஷயம். சரிங்களா? இப்ப நம்ம பேசுறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல இருந்து ஒரு காந்த அலை அதை எழுச்சி பெற்று என்னுடைய வாயிலிருந்து வார்த்தையாக வெளிப்படுகிறது.
அப்ப இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கான சக்தி ஓட்டம் அலை இயக்கம் எங்கிருந்து இருக்குன்னா என்னிடமிருந்து எழுந்த அந்த அலை வந்து இப்ப நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே புகுந்து அந்த அலை இந்த நெட்வொர்க் மூலியமா இந்த வேர்ல்டு முழுக்க பரவி நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய செல்போனுக்குள்ள வந்து உங்களுடைய செல்போன்ல இருந்து அந்த அலை சப்தமாக வெளிப்பட்டு அது உங்களுடைய காதுகளுக்குள்ளே ஊடுருவி சென்று உங்களுடைய மூளையிலே பதிந்து ஜீவகாந்தத்தின் மூலமாக உங்களுடைய கருமையத்திற்குள் பதிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. சும்மா கேஷுவலா நடக்குது பாரு. இதை இயற்கையினுடைய பிரம்மாண்டம் இதுதான். அப்ப நம்ம ஒரு வாழ்த்தை கொடுக்கும் போது இதே வாழ்த்து அப்படித்தான். சரிங்களா? என்ன வாழ்த்து சப்த அலையாக நேரடியாக கொடுத்தா காது வழியாக போகும். நீங்கள் மனதின் மூலமாக நினைத்தால் அந்த அலையோடு நேரடியான தாக்கத்தை அது ஏற்படும். இப்போ ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா வாழ்த்திட்டே வர்றீங்க அப்படின்னா நம்முடைய எண்ணம் சொல் செயல் அவருடைய குணமாக பரிணாமம் அடைவதற்கான ஒரு சூழலை அது ஏற்படும். இன்னும் நாம வந்து அவர் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில தான் அந்த வாழ்த்தை அனுப்புறோம். சரிங்களா? அப்ப அவர்களுடைய உடல் நலம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அவர்களுக்கு மன அமைதி கிடைக்குமா? கிடைக்கும். அவருடைய கெட்ட குணங்களை மாற்ற முடியுமா? மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு பொருளாதாரத்திலே உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நன்றாக படிப்பார்களா? நிச்சயமாக படிப்பார்கள். இது எல்லாமே எதுல இருக்குன்னா இந்த வாழ்த்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த மனிதருக்கு தேவையான எல்லா வளங்களையுமே நம்முடைய வாழ்த்தே அங்க போய் அதை வந்து சரி செய்து கொடுக்கும். இன்னும் அவருக்கும் நமக்கும் இடையே ஒரு உயிர் கலப்பு அற்புதமாக ஏற்படும். சரிங்களா? ஈருடல் ஓர் உயிர்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த வாழ்த்துகளை எந்த அளவுக்கு நாம பயன்படுத்துறோமோ அந்த அளவிற்கு இருவருக்கிடையே உயிர் கலப்பு ஏற்படும். நீங்க கூட மனவளக்கலை மன்ற அன்பர்கள் கிட்ட ஒரு விஷயத்த நீங்க நல்லா உணர்ந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க போய் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அது எவ்வளவு பேருக்கு இருந்திருக்குன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. நான் பல இடத்துல உணர்ந்திருக்கேன். ஏன்னா நாம் எப்பவுமே வையகத்தை நினைத்து வையகத்தில் இருக்கிற உயிர்களை மனித உயிர்களை நினைத்து அந்த வாழ்க வையகம்னு எத்தனை முறை நம்ம சொல்லி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய உயிர் சக்தியிலிருந்து எழுந்த அந்த அலை இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களிடமும் மனிதர்களிடமும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி வைத்தது. அதனாலதான் நம்ம எங்க போனாலும் அந்த இடத்துல நமக்கு ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னா நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய விஷயம், இந்த வாழ்த்து அலை. சரிங்களா? அப்போ எதிரே உள்ள நபருக்கும் முழு பலனை கொடுக்கும், நமக்கும் முழு பலனை கொடுக்கும். நான் முதல்ல சொன்ன இந்த இழ் உச்சரிப்புல நம்மளோட பிட்யூட்டரி பீனியல் வேலை செய்யும். இப்ப வாழ்க வளமுடன் சொல்றப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த அலை இயக்கம் முழுமையாக நடந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் கொடுக்கும். சரி, இப்போ ஒரு உண்மையிலேயே இந்த வார்த்தைக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு ஒரு செக் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு வந்து இது தெளிவா நீங்க எதுல சொல்லி புரிய வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு உதாரணமா கதைகளா சொல்லி புரிய வச்சீங்கன்னா போதும். உண்மையிலேயே வார்த்தைக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம். ஒரு குரு இது போல ஒரு சிந்தனையை ஒரு சீடருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய சீடர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்து சரியாக கையாள வேண்டும். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களாக நமது வாயிலிருந்து வெளிப்படுகிறது. சரிங்களா? அதனாலதான் வள்ளுவத்திலிருந்து எல்லாருமே இனிய சொற்களை பேச வேண்டும், கடும் சொல்லை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறாங்கன்னு இந்த வார்த்தையை பத்தி ஒரு பெரிய லெக்சரர் கொடுத்துட்டு இருக்காரு, பேச்சை பற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு சீடர் அங்கிருந்து எந்திரிச்சு, என்னங்க சாமி சொல்றீங்க, பேசுற வார்த்தைக்கு இவ்வளவு சக்தி இருக்குதுன்னு சொல்றீங்களா, அது எங்களால நம்ப முடியல, சரிங்களா அப்படின்னு சொல்றாரு. அவர் குரு கூட வாக்குவாதம் செய்கிறார். இப்ப குரு ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அதெல்லாம் உனக்கு புரியாதுடா மடையா, நீ உட்காரு கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள
அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, "அதெல்லாம் உனக்கு புரியாதுடா மடையா, நீ சும்மா உட்காருன்னு" சொன்னோனயும், அந்த சீடனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இத்தன பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கண்டபடிக்கு பேசுறான். "நீங்கலாம் ஒரு குருவா? இத்தன பேருக்கு முன்னாடி இப்படியா அசிங்கப்படுத்துவீங்க?" அப்படி இப்படின்னு பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அ குரு பேசுறாரு. என்னை மன்னிச்சிருப்பா. நான் வந்து தெரியாம பேசிட்டேன். சரிதானா? நீ கேட்ட கேள்வி சரிதான். நான் தான் பண்ணது தப்பு" அப்படின்னு உடனே உடனே அவனும் அந்த இடத்துல இறங்கி, "இல்லைங்க குருவே, நான் கேட்டது தான் தப்பு. அ என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த சீடனுக்கு புரிய வைப்பதற்காக அந்த குரு நடத்திய நாடக நிகழ்ச்சி தான் இது. இப்ப அந்த குரு பார்த்து கேட்கிறாரு, "ஏப்பா நீ எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்ட. நான் சில வார்த்தைகளைத்தானே பிரயோகம் பண்ணேன். சரி நான் கம்முனு உட்கார்றா மடையா உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒரு 4 வார்த்தைய பிரயோகம் பண்ண உடனே, அந்த வார்த்தை உனக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி, எவ்வளவு பெரிய கோபத்தை தூண்டி இருக்கிறதுன்னு பார்த்தியா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமாம் குருவே." "சரி, நான் அதே பணிவாக பேசியபோது உன்னுடைய கோபம் அடங்குனதை நீ உணர்ந்தாயா?" "ஆமாம் குருவே." "அப்ப நீ பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நீ எப்பொழுதுமே மனதில் வைத்துக்கொள். அதனாலதான் வள்ளுவத்துல என்ன சொல்றாங்க? யாகாவராயினும் நாகாக்க நாகாக்க." சரிதானுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க வாழ்த்தும் பயனும் பேசுறப்ப அவங்க கெட்ட வார்த்தை பேசுறத விட்டுறணும். அந்த அளவுக்கு நீங்க பேசிறணும். புரியுதா இல்லைங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா அது நடக்கும். சரிங்களா? அப்புறம் நான் அடிக்கடி உதாரணத்துக்கு விளையாட்டா சொல்லுவேன். உங்க வார்த்தைக்கு பவர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா ஒண்ணும் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்னு, "டேய் இன்ஸ்பெக்டர் வாடா வெளிய. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேளுங்க." சரிதானுங்களா? உங்க வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியும். சரிங்களா? இன்னும் பவர் பார்க்கணும்னா, அதிக அதிக உயரத்தில் இருக்கிறவங்கள நீங்க உங்க வார்த்தையில திட்டுனீங்கன்னா, உங்களோட பவர நீங்க பார்த்துக்கலான்னு சொல்லுவேன் நான். அந்த அளவிற்கு ரொம்ப முக்கியம் நம்ம வார்த்தை. சரி, நான் இப்படி முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்துல, இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிர்றேன் இந்த இடத்திலேயே. ஏன்னா, எதை மறக்கிறீங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா இதை வந்து சொல்லியிருந்தேன்னு எல்லாத்துக்கிட்டயும் சொல்றது உண்டு. அதாவது நீங்க வாழ்க வளமுடன்னு சொன்னா எப்படி அந்த வாழ்த்து மந்திரம் உங்க உடலில் இருக்கிற எல்லா செல்களிலும் பதிந்து வெளியே செல்கிறதோ, எல்லா உயிர் துகள்களிலும் பதிந்து வெளியே செல்கிறதோ, அதுபோல நாம் ஒருவரை நினைத்து அவர் கெட்டுப் போகணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, வார்த்தையாக பிரயோகம் பண்ணாலும் சரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? வார்த்தையாக பிரயோகம் பண்ணணும். அதுக்கு நாம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் உங்களோட மனதிலே பதியணும் அப்படிங்கிறதுக்காகட்டி நான் யூஸ் பண்றேன். சரிதாங்களா? ஒருத்தர பார்த்து நாசமா போகணும்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன சொன்னோம்? வாழ்க வளமுடன்னு சொன்னோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா செல்களிலும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று இந்த 6000 கோடி செல்களிலும், உயிர் துகள்களிலும் மோதி, பிரதிபலித்து, சிதறி, உங்க உடல் முழுக்க அந்த வாழ்க வளமுடனுக்கான வைப்ரேஷன் இருக்கும். இப்போ ஒருத்தர பார்த்து நாசமா போணும்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க உடல் செல்கள் முழுக்க என்ன ஓடும்? நாசமா போணும், நாசமா போணும், நாசமா போணும்னு ஓடும். அப்ப நாசமா போவதற்கான எல்லா சூழல்களையும் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, அந்த அலை பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஈர்த்து வந்து கொடுக்கும். இதைத்தான் ஆராய்ச்சி செய்த நம் முன்னோர்கள் சொன்னாங்க. கெடுவான் கேடு நினைப்பான். முடிச்சுட்டாங்க. சரியாங்களா? 2 வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும் நம்ம. கேடு நினைப்பவன் கெடுவான். ஏன்? அவன் நினைச்சானாலே அவன் உடம்புல ஃபுல்லா மாற்றம் வந்துருமே! எண்ணத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குல்ல. சரியா? எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்ன்னு இது நம்மையோட மட்டும் இல்லாம எல்லாரையும் அல்ல கெடுக்கும். சரிதானுங்களா? அப்ப வார்த்தைகளை கையாளும்போது, நல்ல வார்த்தைகளை கையாள்வதற்கு பழக வேண்டும். கெட்ட வார்த்தைகளை சொல்லும்போது, எப்படி தீக்குச்சி தன்னைத்தானே எரித்துக்கொண்டு பிறரை எரிக்கிறதோ, பிற பொருட்களை எரிக்கிறதோ, சரிதாங்களா? அது போல நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீய வார்த்தைகளும் நம்மை அழித்து விட்டுத்தான் பிறரை அழிக்கும். இத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது என்ன வார்த்தை சொன்னாலும் சரி. குழந்தைகள பார்த்து என்னன்னு சொல்றோம்? எரும மாடுன்னு சொல்றோம். அந்த எருமை மாடு அப்படின்னு சொன்னா எரும மாடு ஆயிருவாங்களா? இப்படி நெறைய பேர் கேள்வி கேட்போம். விதண்டாவாதம் பேசுவோம்.
நாயேன்னு சொன்னா நாய் ஆயிடுவாங்களா? பேயேன்னு சொன்னா பேய் ஆயிடுவாங்களா? உடனே ஆக மாட்டாங்க. ஆனா அதற்கான சூழல் அவங்களுக்கு உருவாக. ஏன்னா அந்த எருமை மாடு அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு உயிருக்கு நாம பேர் வச்சிருக்கோம்னா அந்த பொருள் அந்த உயிரினுடைய தன்மை அந்த வார்த்தைக்குள்ள இருக்கும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கும். நிச்சயமா இருக்கும். புரியுதாங்க? அப்ப ஒரு குழந்தையை பார்த்து எரும மாடுன்னு திட்டுறீங்கன்னா, அந்த எருமை மாட்டிற்கான தன்மை அந்த குழந்தையில பிரதிபலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். குறிப்பா முதல்ல நம்மகிட்ட எரும மாட்டுக்கான தன்மை பிரதிபலிச்சு அவங்ககிட்டயும் பிரதிபலிக்கும். லூசு, மென்டலு சரிதானுங்களா? பைத்தியம் இப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயம் சொல்றோம். இன்னும் நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க இல்லையா? நம்ம நிறைய பார்க்கிறோம். அப்ப அத்தனை கெட்ட வார்த்தைகளுக்குமான தன்மை முதல்ல நம்ம கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க யார பார்த்து சொல்றீங்களோ அவங்களுக்கும் பலன் வரும். நமக்கு டபுள் பெனிஃபிட். இந்த அலை நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்புறம் அவங்க கிட்ட போய் மோதி சிதறி பிரித்து ஊடுருவி ஊடாடி திரும்ப உங்ககிட்ட தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பெனிஃபிட் போயிட்டு வர்றப்போ ஒரு பெனிஃபிட். அப்ப டபுள் பெனிஃபிட் நமக்கு தான். நல்ல வார்த்தை சொன்னாலும் சரி, கெட்ட வார்த்தையை சொன்னாலும் சரி. சரிங்களா? அதனால வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம ஆழமாக புரிந்து கொண்டு அதை தெளிவாக பயன்படுத்தணும். சரிங்களா? சரி. இப்போ ஒரு அலை எப்படி செயல்படுது அப்படிங்கறத பொறுத்து ஒரு தன்மை இருக்கு. இப்போ சூரியன்ல இருந்து ஒரு அலை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அலை எந்த பொருள் மேல் படுகிறதோ அந்த பொருளுடைய தன்மையை அது கொடுக்கும். சரிங்களா? ஒரு பாறை மேல படுது அப்படின்னா அதனுடைய உஷ்ணம் அபரிமிதமா இருக்கும். இதே புல்வெளியில படுதுன்னா அதனுடைய உஷ்ணம் ரொம்ப குறைவாக இருக்கும். நீர்ல படுறப்போ உஷ்ணமே பெரிதாக தெரியாது. சரிங்களா? அப்ப நாம் அனுப்பக்கூடிய அந்த அலைகள் அவர்களுடைய தன்மை பொறுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்க நல்ல ரிசப்டிவிட்டியா இருக்கிறாங்கன்னா இம்மீடியட்டான சேஞ்சஸ் தெரியும். இம்மீடியட்டா சேஞ்சஸ் தெரியும். நீங்க ஹீலிங் கொடுக்கறதுல இது பார்க்கலாம். ஒருத்தருக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்கன்னா நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா அது இம்மீடியட்டா சேஞ்சஸ் தெரியும். நாம ரிசீவ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதனோட சேஞ்சஸ் தெரியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். சரிதானுங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்த்துல. நீங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா வாழ்த்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாழ்த்து நான் கொடுக்க இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து அந்த வாழ்த்து அலைகளை உள்வாங்கிக்கோங்க. அருள் காப்ப உள்வாங்கிக்கோங்க. ஒரு சக்தி உங்களுக்கு வர்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்த்தோ அருள் காப்போ அனுப்பிச்சு பாருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களே கூப்பிடுவாங்க. என்னவோ எனர்ஜி வந்து எனக்குள்ள இறங்குன மாதிரி இருக்குமா, நல்லா இருக்குமா, ரிலாக்ஸா இருக்குமான்னு சொல்லுவாங்க. சரியாங்களா? இது அந்த ரிசப்டிவிட்டிக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சரி, வாழ்த்துறது எப்படி வாழ்த்துறது? ஒரே நிமிஷம். சரி, டைம் இருக்கு. எப்படி வாழ்த்துறது? சரியாங்களா? சும்மா வாழ்க வளமுடன் சொன்னாலே போதுமா? இல்ல வேற எப்படி வாழ்த்துனா அந்த வாழ்த்து மிக சக்தி மிக்க வாழ்த்தாக அமையும். அது ஏன் மகான்கள் வாழ்த்துனா மட்டும் உடனே நடக்குது? நடக்குதா இல்லைங்களா? நாமளும் வாழ்த்திட்டே இருக்கிறோம். 10 வருஷமா வாழ்த்துற சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, அந்த விஷயம் நடந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்து விடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அது நமக்கு தெரியாது. நாம எப்பவுமே பின்விளைவு யோசிக்க தெரியாது இல்லையா? அதனால இயற்கை நீங்க என்னதான் வாழ்த்தினாலும் உங்களுக்கு அது நடந்தா மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்கின்ற காரணத்தினால் அதை உங்ககிட்ட இருந்து தடுத்து வைக்கும். 2வது, அந்த வாழ்த்து அலையினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய விரைவாக அது அடையக்கூடிய தன்மை கிடைக்கும். சரி, அதைத்தான் எப்படி வாழ்த்துறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்காக நம்ம முன்னோர்கள் கொடுத்த விஷயம் என்னன்னா, தவத்திற்கு பின்பாக நாம் அந்த வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நுட்பம். சரியாங்களா? தவம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்த்து சொல்றாங்க இல்லையா? தவத்திற்கு முன்னாடி அருள்காப்பு போட்டுட்டு இட தூய்மை, அருளாற்றல் பாய்ச்சுதெல்லாம் சொல்லிட்டு தவம் நன்றாக செய்துவிட்டு நிறைவுல நாம வாழ்த்தணும். முதல் தன்னை வாழ்த்தி கொள்ளணும். அப்புறம் நம்முடைய தொடர்புடைய அனைவரையும் நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம தவத்திற்கு பின்னாடி வாழ்த்தணும் அப்படின்னா, இந்த தவ முடிவுல நம்ம மனதினுடைய அலைச்சுழல் வேகம் இருக்கு இல்லைங்களா? அது நல்லா குறைந்து இருக்கு. மனிதனுடைய அலை வேகம்
மிக மிக நுண்ணிய நிலையில இருக்கும். அப்படி மிக மிக நுண்ணிய நிலையில மனவேகம் இருக்கிறப்ப மனதனுடைய ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். சரிதானுங்களா? அப்ப நாம் அனுப்பக்கூடிய அந்த வாழ்த்திற்கு மிகப்பெரிய சக்தி வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? நல்ல தவம் பண்ணிட்டு அந்த அமைதியான மனோநிலையில, நுண்ணிய மனோநிலையிலிருந்து ஒருத்தரை நோக்கி வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அந்த வாழ்த்து அலை நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக அவர்களுக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படும். இந்த வாழ்த்தை இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த சங்கல்பம் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லையா? சங்கல்பம், சரிதானுங்களா? அப்ப அந்த சங்கல்பம் கூட நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம்? அந்த சங்கல்பத்தை அந்த நுண்ணிய மனோநிலையிலிருந்து நீங்க சொல்ல 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 அது பிரபஞ்சம் முழுக்கம் பதிவு செய்யப்பட்டு பிரபஞ்ச சக்தியினுடைய துணையோடு நமக்கு மிக விரைவிலே அது நடத்தி கொடுக்கப்படும். அதனாலதான் தவ முடிவுல மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க? இந்த வாழ்த்து சொல்றாங்க. அப்ப அதனுடைய சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வயதுல சிறியவங்க வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்ங்கிறத போஸ்டர்ல நீங்க எல்லா போஸ்டர்லயும் பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. வாழ்த்துறதுக்கெல்லாம் வயது ஒன்றும் தேவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானுங்களா? அது நான் ஏதோ நம்ம கட்சிகள்ல முகஸ்துதி பாடுறதுக்காக பிடிக்கப்பட்ட விஷயம். அதான் நான் முதலே சொல்லிட்டேன். கடவுளையே வாழ்த்துறோம். அப்புறம் பெரியவங்களை வாழ்த்துனா என்ன, யாரை வாழ்த்துனா என்ன? சரியானுங்களா? கடவுளுக்கு மேல அவனு யாரு இருக்கா? கடவுளுக்கே வாழ்த்து பாடக்கூடிய நபர்கள் நாம. அப்ப எல்லாரையுமே வாழ்த்தலாம். சரிங்களா? இந்த படம் நீங்க கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் வாழ்த்துல. சரிங்களா? இந்த படம் வரைஞ்சு நீங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிபிடி இருந்தா போட்டு காமிச்சு கரெக்டா பண்ணணும். ஒரு மனிதனுடைய மன அலைச்சூழல் வேகம், இந்த வாழ்த்தும் பயனும் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க எண்ணத்தின் சிறப்பு, தியானம் பற்றி எல்லாம் நடத்தி இருக்கணும். அப்படி நடத்திட்டு இது நடத்துனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப தவத்திற்கு பிறகு வாழ்த்துறதுனுடைய நோக்கம் என்னன்னா, மனிதனுடைய மனோவேகம் 4 விஷயமா பிரிச்சிருக்காங்க. அதுல பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ். பீட்டா வேவ்ங்கிறது 14 ஃப்ரீக்வன்சிக்கு மேல. சரிங்களா? ஆல்பா வேவ் 13ல இருந்து 8 வரைக்கும், தீட்டா 4ல இருந்து 7 வரைக்கும், டெல்டா 1ல இருந்து 3. மக்களுக்கு ஈஸியா புரியணும்னா, மனிதனுடைய வேகம் அதிகமா இருக்கிறது பீட்டா, குறைவா இருக்கிறது ஆல்பா, இன்னும் குறைவா இருக்கிறது தீட்டா, ரொம்ப குறைவா இருக்கிறது டெல்டா. ஒரு தண்ணிய கலக்கி விடுறீங்க. அந்த கலக்கம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கீழே இருக்கிற பொருள் தெரியாது. கலக்கம் குறையுது, ஓரளவுக்கு தெரியுது. நல்ல கலக்கம் குறையுது, இன்னும் நல்லா தெரியுது. கலக்கம் இல்லாம நிக்குது, இப்ப தெளிவா தெரியுது. சிம்பிள். புரியுது இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறோம். 100 வேகத்துல போறீங்க. பக்கத்தால யார் போறாங்கன்னு உங்களால பார்க்க முடியுமா? தெரியாது. ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க, ஓரளவுக்கு தெரியும். 10 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க, நல்லா தெரியும். நின்னுட்டு பாக்குறீங்க, நின்னுட்டு பாக்குறீங்க போறவங்கள, தெளிவா தெரியும். புரியுதானுங்க? அது மாதிரி நம்ம மனதினுடைய வேகம் எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவிற்கு இந்த வாழ்த்துக்கு சக்தி அதிகம். இது எப்படி ஒப்பிட்டு சொல்றேன்னா, வில்லு, அம்பு, நாணு. சரிங்களா? வில்லு இருக்கு, அதுல நாண் இருக்கு. நான்னா என்ன? பின்னாடி அந்த இழுத்து விடக்கூடிய அந்த கயிறை நாண் என்று சொல்கிறோம். இப்ப அம்பை பூட்டி அந்த நாண்ல வச்சு நீங்க இழுக்கிறீங்க. இப்ப கொஞ்சமா இழுத்து விட்டா எங்க போகும்? பக்கத்தாலேயே விழுந்துரும். இன்னும் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இன்னும் கொஞ்சம் இழுத்தா இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். நல்ல கடைசி வரைக்கும் இழுக்கிறீங்க. டெட் எண்ட் இழுத்துட்டீங்க. இப்ப விட்டா அந்த அம்பு என்ன ஃபோர்ஸா போகும். புரியுதா? அது மாதிரி இந்த அலைச்சுழல் வேகம் எவ்வளவு குறையுதோ, இந்த அம்பை எந்த அளவுக்கு நீங்க இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமா போவது போல, நம்முடைய மனதை எந்த அளவுக்கு அமைதிப்படுத்தி இந்த வாழ்த்தை அனுப்புகிறோமோ அந்த அளவிற்கு இந்த வாழ்த்திற்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கிறது. இப்ப மகான்கள் சொன்னா ஏன் பழிக்குது? மகான்கள் இருக்கிறது டெல்டா வேவ்ல, கடைசியில நிக்கிறாங்க மகான்கள். எங்க நிக்கிறாங்க? கடைசியில நிக்கிறாங்க. அதனால மகான்கள் சொன்னா எது சொன்னாலும் அப்படியே நடக்குது. அதற்கு அடுத்தது தீட்டா லெவல்ல இருக்கிறவங்க சயின்டிஸ்ட், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் தீட்டா லெவல் இருக்காங்க. அவங்க சொல்றது 75% நடக்கும். இன்னும் ஆல்பா வேவ் நம்ம எல்லாம் தவம் பண்றவங்க, நாம சொல்றது 50% நடக்கும்.
சாதாரண மனிதர்கள் 100 விஷயம் நினைச்சா ஒரு 10 விஷயம் நடக்கும். மகான்கள் 100 நினைச்சா 100மே நடக்கும். அப்ப நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள், நாம அனுப்பக்கூடிய வாழ்த்து முழு பலனை கொடுக்கணும்னா நாம தவத்திற்கு பின்பு வாழ்த்தணும். இதுல மகரிஷி அவர்கள் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. இது ஆசிரியர் எல்லாருக்குமே நல்லா தெரியணும். இது கொஞ்சம் சயின்டிபிக்கா இருக்கும். நீங்க உள்வாங்கிக்க முடியுதான்னு பாருங்க. டவுட்டா இருந்தா கேட்டுக்கலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு பசுமாட்ட பாக்குறீங்க. நல்ல உதாரணத்துக்கு கவனிச்சுட்டு வாங்க. ஒரு பசுமாட்ட பாக்குறீங்க. ஒரு 14 ஃப்ரீக்வன்சில அந்த பசுமாடு உங்களோட மன அலைச்சல் வேகத்துல ரெக்கார்ட் ஆயிருச்சு. ரெக்கார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 14 ஃப்ரீக்வன்சில ரெக்கார்ட் ஆயிருச்சு. இப்போ அந்த பசுமாட்ட பாக்குறப்பவெல்லாம் உங்க மனதனோட ஃப்ரீக்வன்சி 14க்கு வரும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, நீங்க 14 ஃப்ரீக்வன்சிக்கு வர்றப்பவெல்லாம் அந்த பசுமாட்டினுடைய உருவம் வரும். இது புரியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்ப அந்த பசுமாட்டை பார்த்துட்டு வந்துட்டீங்க. சரிதானுங்களா? அந்த பசுமாட்டை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லாட்டி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பசுமாட்டோட உருவம் வந்துட்டு போகுமா, வந்துட்டு போகாதா? கண்டிப்பா வந்துட்டு போகும். எப்ப வந்துட்டு போகும்னா, நீங்க எப்பவெல்லாம் உங்க ஃப்ரீக்வன்சி அந்த பசுமாட்டை பார்த்த ஃப்ரீக்வன்சி கூட ஒட்டி போகுதோ, அது கூட இணைஞ்சு போகுதோ, அப்பவெல்லாம் இந்த உதாரணம் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ கன்னியாகுமரி ப்ரோக்ராம் அதுக்கு போறதுக்கு நீங்க டிக்கெட் போடணும்னு மனசுல வச்சிருக்கீங்க. நினைச்சிட்டீங்க. ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க. இப்போ அது ஒரு 13 ஃப்ரீக்வன்சில நினைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காலையில எந்திரிக்கிறப்ப உங்களுக்கு அதான் தாட்ல வருது. இன்னைக்கு கன்னியாகுமரி போறதுக்கு புக் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டீங்க. இப்ப காலையில நீங்க வேலை செஞ்சுட்டே இருங்க. வீட்டு வேலை செஞ்சுட்டே இருங்க. வெளி வேலை ஏதாவது செய்யுங்க. திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். கன்னியாகுமரிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு ட்ரெயினுக்கு புக் பண்ணணும் அப்படின்னு வரும். கவனிச்சிருக்கீங்களா? வரும். புரியுதா இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தத்துல அது வருது அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில ஒரு முறை நினைச்சிட்டீங்கன்னா, மறுபடியும் அதே ஃப்ரீக்வன்சி வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட் வரும். அந்த தாட் வரும். சரிதாங்களா? இப்ப பாருங்க, இதுல பாருங்க ரிவர்ஸ் டெக்னாலஜி மகரிஷி பயன்படுத்தியிருக்காங்க. ரிவர்ஸ் டெக்னாலஜினா ஒரு டெக்னாலஜி அப்படியே ஆப்போசிட்டா பயன்படுத்துறது. இப்போ தவத்திற்கு அப்புறம் நம்ம ஒருத்தரை நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி வாழ்த்தி பழகியிருக்கிறோம். இப்ப நம்மளோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ? மினிமம் லெவல்ல 13ல இருந்து 8 வரைக்காவது குறைஞ்சது இருக்கும். சரிங்களா? அந்த லெவல்ல இருந்து ஒருத்தரை நினைத்து வாழ்த்தி 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 பழகிட்டே வரக்கூடிய நமக்கு, நீங்க சும்மா இருக்கிறப்ப வாழ்க வளமுடன்னு சொன்னாலும், உங்களுடைய மன அலைச்சுழல் வேகம் ஆல்பா லெவலுக்கு வந்துவிடும். இதுதாங்க ரிவர்ஸ் டெக்னாலஜி. நீங்க சும்மா ஒருத்தரை நினைத்து வாழ்க வளமுடன்னு சொன்னாலும், நீங்கள் தவம் செய்து செய்து நன்றாக வாழ்த்தி பழகி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வரும். இதுதான் அதுல இருக்கிற ஒரு டெக்னிக். புரியுதா இல்லைங்களா? மகரிஷி அழகா சொல்லுவாங்க. ஒருத்தர் மேல் கோபத்தோடு வெறுப்போடு வாழ்த்து அலைகளை தெரிவிக்க முடியாது. சரிதானுங்களா? கோவப்பட்டுட்டு யாராச்சும் வாழ்க வளமுடன் நீ எல்லாம் விளங்குவியா? அப்படியா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சரிதானுங்களா? வாழ்க வளமுடன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க மனம் என்ன ஆயிரும்? அமைதியாயிரும். சாந்தமாயிரும். புரியுதா இல்லைங்க? அப்ப சாந்தமான மனோநிலைக்கு நம்ம வாழ்த்தை சொல்லி பழகி இருக்கிற காரணத்தினால, நீங்க டென்ஷனா இருக்கிறப்ப கூட வாழ்த்தை பிரயோகிச்சீங்கன்னா, உங்க மனதை அது சாந்தப்படுத்தி விடும் அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ள இருக்கு. சரி, சரி. இப்ப இத நாணை இழுக்கும் அளவுக்கு அம்புக்கு வேகம் இருப்பது போல், நாம் எவ்வளவு அமைதிக்கு அறிவை, மனதை கொண்டு வருகிறோமோ, அந்த அளவிற்கு வாழ்த்துக்கும் அதிகப்படியான சக்தியும், வேகமும், நுட்பமும் அதிகரித்திருக்கும். சரிங்களா? சரி. அதனாலதான் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? தவம் செய்பவங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? முனிவர்கள் சாபம் கொடுத்தார்கள். அவன் கல்லா போனா, மண்ணா போனா, மறைஞ்சு போனா, பல ஜென்மம் இல்லாம போனா, எரிஞ்சு போனா. சரி, கொக்கை பார்த்து கொங்கணவர் பார்த்து கொக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. புரியுதா இல்லைங்களா? ஏன் தவம் செய்யறவங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது? அவங்களோட மன அலைச்சூழல் வேகம் அதிகமா இருக்கு. குறிப்பா நம்ம மன்றத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் எல்லாருமே தவம் பண்றோம். தவம் பண்ணி நம்மளை யாராச்சும் அங்க டிஸ்டர்ப் பண்றப்ப நீங்க அவங்களை என்ன பண்ணிடுறீங்க? திட்டிடுறீங்களா?
அப்போ நீங்க சாதாரணமா திட்டினா கூட அவருக்கு பலிக்குமா இல்லையான்னு தெரியல. நீங்க இப்ப தவம் பண்ணி அவரை திட்டுறப்ப அந்த திட்டு அலைகளுக்கு அபரிமிதமான சக்தி வந்து அவரும் தாக்கப்படுவார். திட்டுற நாமளும் தாக்கப்படுவோம். ஏன்னா நம்மளை தாக்கிட்டு தானே அது அங்க போகுது. அதனால மன்றத்துல தியானம் பண்ணக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக நம்முடைய எண்ணம் சொல் செயலிலே விழிப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா தியானத்திற்கு முன்னாடி நம்ம சாதாரண நபர்கள். தியானம் பெற்ற பிறகு நம்ம சக்தி மிக்க நபர்களாக மாறி இருக்கிறத நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. புரியுதா நீங்க? அப்ப நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, துரிய தவம் கொடுக்கும் போது இன்றிலிருந்து நீங்கள் பார்ப்போர் அனைவரும் புனிதம் அடையட்டும், நீங்கள் பார்க்கின்ற பொருட்கள் அனைத்தும் புனிதம் அடையட்டும், பார்ப்போர் அனைவரும் நல்லோர் ஆகட்டும். புரியுதா இல்லைங்களா? நீங்க பார்த்தாலே அப்படி நடக்கும்னா என்ன பவர் பாருங்க. துரியம்னா இறைவனோட கனெக்ஷன் வந்துருச்சு. அது நமக்கு முன்ன புரியுதா தெரியுதான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? தவம் செய்பவர்கள் மிகப்பெரிய சக்தியாளர்கள். அப்ப நாம யாரையும் சபிக்க கூடாது. சரிங்களா? தவம் செய்து யாரோ ஒருத்தர் இப்படி பண்றாங்களேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது அவர்களை மிக அதிகப்படியான பாதிப்புக்கு உட்படுத்தி விடும். சரிங்களா? தவம்ங்கிறது என்ன? எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைதான். அப்ப வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது இப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஓகே, எக்ஸலன்ட். இது போட்டேன். ஜப்பான்ல ஒரு விஞ்ஞானி டாக்டர் மசாரோ யமோட்டோ. சரிங்களா? இவரை பற்றிய நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. நம்ம அது எல்லாருமே நீங்க நெட்ல போனீங்கன்னா பார்க்கலாம். இதை நிச்சயமா சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல குழந்தைகள் கிட்ட எல்லாம் நீங்க போய் பேசுறப்ப இதை பற்றிய தெளிவுபடுத்துனீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா அவங்க புடிச்சுக்குவாங்க. சயின்ஸை பேசணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. மகரிஷி அவங்க சொல்ற மாதிரி விஞ்ஞான கருத்துக்களை நம்ம ஆன்மீகத்திற்கு துணை கொள்ளும். அவர் என்ன பண்றாரு? நீரை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு, தண்ணி எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப தண்ணியை எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு வர்றாரு, பல இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு. தண்ணிக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய வடிவத்தை அவரு எடுக்கிறார். சரிதானுங்களா? அப்ப நல்ல இடங்களிலே, தெய்வீக புனித இடங்களிலே இருக்கிற தண்ணீர் ஒரு புனிதமான தோற்றத்தை காமிக்கும். இதே கெட்ட இடங்களிலே, தவறான எண்ண ஓட்டம் இருக்கிற இடங்கள்ல இருக்கிற தண்ணீர் ரொம்ப அக்லியா, மோசமா, பாக்குறதுக்கு அருவருப்பான ஒரு தோற்றத்தை தண்ணியோட ஸ்ட்ரக்சர் காமிக்குது. அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அதுக்காக அவர் வாழ்க்கையில பல விஷயத்த தியாகம் பண்ணி இதை கொடுத்துருக்காரு. இங்க பாருங்க, கம்பேஷன், அன்பு, நன்றி, அறிவு, உண்மை, மகிழ்ச்சி. சரிதானுங்களா? இது எல்லாம் சொல்றப்ப அந்த வடிவம் பாருங்க, மேல இருக்கிற 2 லைன்ல இருக்கிற ஹார்மனி, இதையெல்லாம் சொல்றப்ப அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிதானுங்களா? ஏஞ்சல், ஹோப், நம்பிக்கை, சோல், ஆன்மா, இதையெல்லாம் சொல்றப்ப அதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கு. சரி, இதெல்லாம் அந்த தண்ணீருக்குள்ள இருக்கிற அணுக்களுடைய ஸ்ட்ரக்சரை எடுத்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். இதே தவறான பொல்யூஷனா இருக்கிற இடம், சரிங்களா, ஹெவியான மெட்டல் சவுண்ட் இருக்கிற இடம், சரிங்களா, ஒரு பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற போட்டோ பாருங்க, கீழே இருக்கிற போட்டோ பாருங்க, லாஸ்ட் 2வதா இருக்கு இல்லையா? இது வந்து ஃபுஜிவாரா டேம்ல பிஃபோர் ஆஃபரிங் எ பிரேயர், ஒரு பிரேயர் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ. இந்த கடைசி போட்டோ ஒரு பிரேயர் நடத்தினதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு மாறி இருப்பார். சரிதாங்களா? அப்ப நம்ம உடம்பு எதனால் ஆனது? இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா, நம்ம உடம்பு எதனால் ஆனதுங்க? நீரால் ஆனது. 72% தண்ணி இருக்கு. அப்ப ஒரு இடத்துல நீங்க அன்பு அப்படின்னு பேசுற வார்த்தை அந்த தண்ணிக்குள்ள அவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, நீங்க வாழ்க வளமுடன் சொல்ற வார்த்தை உங்க உடலுக்குள்ள எவ்வளவு 72 பங்கு இருக்கிற நீரில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத இங்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி. இதை நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். நீங்க இன்னும் நல்லா ஆழ்ந்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த செய்தியோட நம்ம இதை வந்து நிறைவு பண்ணிக்குவோம். ஏன்னா இது இன்னும் கண்டினியூவேஷன் ஆகும். காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். இன்னும் 38 ஸ்லைடு போயிருக்கோம். ஆக்சுவலா இது 100 ஸ்லைடு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 90 ஸ்லைடு இருக்கு. சரிங்களா? நாளைக்கு ஓரளவுக்கு இது ஃபாஸ்டா நம்ம முடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம். ஓகேங்களா? சரி, இந்த அளவுக்கு நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா மசாரா யமோட்டோ வாட்டர்
இது இதுன்னு போட்டு நீங்க பாருங்க யூடியூப்ல. அவர் நிறைய அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காரு. அப்ப நாம சொல்லக்கூடிய வாழ்த்து நம் உடல் அளவிலும், இந்த பிரபஞ்ச அளவிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குதுங்கிற அந்த உண்மையோட நாம் இந்த இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வோம். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே.